நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கம் சார்பில் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளாரின் 150வது பிறந்தநாள் விழா நாகையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ் சங்க தலைவர் ஆவராணி ஆனந்தன் தலைமை தாங்கினார். செயலாளர் வீரமணி வரவேற்புரையாற்றினார். இசை ஆசிரியர் வானிலாபாய் தமிழிசை பாடல்கள் பாடினார். நிகழ்வில் மறைமலை அடிகளாரின் தனித்தமிழ் என்ற தலைப்பில் புலவர் மணிமேகலை அவர்களும், மறைமலை அடிகளாரின் சமுதாய சிந்தனைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சுப்பிரமணியன் அவர்களும், மறைமலை அடிகளாரின் இலக்கிய பணிகள் என்ற தலைப்பில் புலவர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் சிறப்புரையாற்றினர். நிறைவாக ராஜராஜன் நன்றி கூறினார். விழாவில் தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் திருநாவுக்கரசு, சீனிவாசன், முத்து அருணாச்சலம், ராசு உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு தமிழ்ச்சங்கம் நடத்துகிறோம். தமிழில் பயிற்சி கொடுத்து 100 மதிப்பெண் வாங்குறது, அதுதான் நம்முடைய இலக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கு. காலையில் ஒரு மாலையில் ஒரு 4 பேர் 4 சொன்னாங்க. தமிழில் ஒரு பயிற்சியாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்து அவங்கள ரொம்ப பயிற்சி அந்த இலக்கண இலக்கியங்கள்ல நிறைய அந்த அனுபவம் உள்ளவங்களை தான் நம்ம கூப்பிடுறோம். அது மாதிரி வாரத்தில் 2 நாள் கொடுத்து இங்கே உள்ளவங்களை எல்லாம் நம்ம கூப்பிட்டு தமிழில் ஒரு நம்மளே அதில் கலந்துக்கலாம். இலக்கண இலக்கியங்கள் குறித்து ரொம்ப சிறப்பு தான். இப்போ நம்ம தேவனை அந்த மரபினர்கள் ஐயா சென்னையில் இன்டர்வியூக்கு போகிறாங்க, நேர்முக தேர்வுக்கு. அப்போ குற்றியலுகரம் பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பரிமார் கலைஞர். அதுக்கு உடனே மரபினர்கள் ஐயா சொன்னாங்களாம், அது எனக்கு தெரியாது அப்படின்னாங்களாம். இவர் தேர்வு பெற்றுட்டார் அப்படின்னாங்க. தெரியாதுன்னு சொல்றாரு. அவரை இவரை தேர்ந்தது இல்லை. அதுதான் எனக்குங்கிறது வண்டலர் குற்றியலுகரம் அப்படின்னு ஒரு விளக்கம் கூட சொன்னாராம். அபூர்வகராகவும் ஆனந்தராகவும் என்ற பெண்ணுக்கு இந்த கவிஞருக்கு பாடலுக்கு இலக்கணமாக இசை மேதை அம்மா வானிலாபாய் அவர்களை வருகிறவர் செய்யா அவர்களையும் லயன்ஸ் சங்க வருங்கால தலைவர் கவிஞர் தொடர்ந்து இது போன்ற நாளை சிறப்பு செய்திருக்கக்கூடிய மறைமலை அடிகளாருடைய 150வது பிறந்தநாளை அவருடைய முதல்வரை அழைத்து அவர் பலரை திறந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவுக்கும், அதுபோல் நாளைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய அடிகளார் அவர்கள், மறைமலை அடிகளார் அவர்கள் மிக நேர்மையாக போற்றப்படக்கூடியவர். அவர் பல்வேறு இடங்களிலே நாகைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கம், அது மட்டுமல்லாமல் அதுபோல் கவிப்பேரரசு கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாள் தொடக்கத்தை கூட ஐசகங்கள் தொடங்கின்றார்கள். எத்தகைய பணி சொந்தமாக இருந்தாலும் இதுபோல் கவிஞர் ஆர்வம் கொண்ட புலமை கொண்ட பல்வேறு நூல்களில் இருக்கக்கூடிய கவிஞர்களை மறக்காமல் ஒரு மறந்துவிட வரக்கூடிய சங்கதிகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா. அந்த விழாவுக்கு நானும் என் அழைத்தேன் பேரில் கலந்து கொண்டு இந்த கல்வியோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்து 4 மரபற்ற கதையாக நானும் அதில் பங்கேற்று சிறு முறையாக நாணயங்கள் தெரிவித்தால் நாயகரை அங்கே சென்றால் குறைவான அவர்கள் இருப்பார். அதுக்கு அது நாணயங்கள் போன்று நன்னூல்கள் கிடைக்கக்கூடிய இடம் இந்த பகுதி. வழியில் ஒவ்வொரு நபர்களும் 100 நபர்களுக்கு சமம் என்று நம்முடைய கவிஞர் அவரை சொன்னால் அது அத்தனை உண்மை. ஆகவே இந்த மாதிரி சொற்பொழிகளையும் கவிநடைகளையும் கவி உரைகளையும் தமிழ் சொற்களை கேட்பதற்கு இன்னும் நிறைய ஆவல்கள் இது குழுக்களாக சேர்ந்து இன்னும் பலப்படுத்திக் கொண்டு நமக்கு பின்னாலும் இந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து நாகையில் இதுபோன்ற கூட்டங்களை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இதை மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அப்படிதான் இந்த நாகை தமிழ்ச்சங்கம் வளர்ந்தது. நடுவிலே கொஞ்சம் தொய்விய காதலால் தமிழை ரொம்ப அருமையாக படித்து, ஏன் அப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன்னா, சில வார்த்தைகளை எல்லாம்
திரைப்படத்துறையினர் எடுத்து கற்பழித்து விட்டார்கள். அதில் ஒன்று இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி ஓதுவார் தமை நன்னெறி குளிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயிலே. அருமையான தேவாரம். அப்பேற்பட்ட அந்த சொல் அது திரைத்துறைக்கு அது ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையினாலே அதை விடுத்து இன்னும் சில சொற்கள் திரைப்படத்துறைக்கு போய் வீணா போன சொற்கள் நிறைய உண்டு. நல்ல தமிழ் சொற்கள் போனது. அப்படி அவர்கள் கண்ணதாசனின் கொண்ட பற்றினால் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்றேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் நன்றியோடு நினைத்துக் கொள்வேன். இந்த தமிழ்ச்செம்மல் விருது வாங்கிய அந்த விழாவில் எனக்காக அவர் ஒரு பாடல் எழுதி கொண்டு வந்து தந்தார், தம்பி வீரமணி அவர்கள். ரொம்ப அருமையான பாடல். எனக்கு 3 தலைமுறைகள் என்ற வார்த்தை, அங்கேயும் ஒரு 3 தலைமுறை, இங்கேயும் ஒரு 3 தலைமுறை. இன்னும் சொல்ல போனா இந்த ஊருக்கு தமிழை கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு. அது மட்டுமல்ல, இன்னமும் அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த கல்லூரி இருக்கு பாருங்க, ஏடிகே காலேஜ். நீங்க நினைக்கலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் செய்யல, நான் பெரிய ஆளும் இல்லை. ராமகிருஷ்ணன் இருந்தார். சில உண்மை காமராஜர் திறந்தார். கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. கட்சியை பற்றியே பேசவே மாட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி போனோடனே அவர் வழக்கமாக எப்போதும் கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்காங்க. அப்போ குழந்தைங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐயா ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு. என்ன என்னமோ தமிழ் என்னமோ சொல்லணுங்குது அப்படின்னாரு அவர் பிஆர். ஆமாங்க ஐயா, நம்ம பிள்ளைகள்லாம் இங்கே முடிச்சுட்டு கல்லூரிக்காக திருச்சிக்கு தான் போனோம். குந்தவை நாச்சியார் அப்போ வரல, அங்கே போகணுங்க ஐயா. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பிள்ளைங்க அதனால மேலே படிக்க முடியாமல் போயிடுது, கல்லூரியை எட்டி பார்க்க முடியாமல் போயிடுது. என்ன என்னமோ பெரிய பெரிய செய்தியெல்லாம் சொல்கிறீங்க, இங்கே கல்லூரி வேணுங்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. ஏன்னா அவங்க முதல்ல இங்கே இருந்த அந்த ஹைஸ்கூல் வெளிப்பாளையத்தில் இருந்ததை நம்ம ஆட்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே எல்லாரும் உட்காராங்க போகிறாங்க. அந்த சைவ சித்தாந்த சபையை பற்றி நம்ம அருணாச்சலம் தம்பி அவர்கள் உங்கள் பீரியடில் தான் இதெல்லாம் வெளியே வருது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை அந்த சிவகங்கையில் உள்ள அப்போ ராமநாதபுரம் அரசரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மூலமெல்லாம் இந்த இவருடைய வரலாற்றோடு திருவடிப்பட்ட அந்த மண், அந்த மண்ணில் இப்போ நம்ம காலை வச்சு நின்று அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய பேர். தம்பி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். இங்கே டிஎன்பிசிக்கு அவருடைய எல்லா செயலும், அவருடைய படைப்புகள், அவருடைய சொற்பொழிவுகள், அவர் வாழ்க்கையில் நடந்த அத்தனை செயல்களுமே சமுதாய சிந்தனைகள் தான். சமுதாய சிந்தனைகளோடு தான் அவர் எல்லாமே நடந்துச்சு. அவருடைய படைப்புகளும் சரி, அவருடைய சொற்பொழிவும் சரி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே சமுதாய சிந்தனை அடைக்கப்பட்டதான். உதாரணம் சொல்லணும்னா, தனித்தமிழுக்கு கொண்டு வந்தாருனாக்கா அது என்ன சமுதாய சிந்தனை? அது என்ன செஞ்சது? தமிழை வடமொழியிலேருந்து விடுதலை பெற வச்சுது. அதுவும் சமுதாய சிந்தனை தானே. அதே போல் படைத்த படைப்புகள் 65 சொன்னாங்க. இந்த 65மே ஒன்றுலையும் ஒரு சமுதாய சிந்தனையோட செஞ்சிருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரையிலும் எல்லாமே அவருடைய படைப்புகள், அவருடைய சொற்பொழிவு, அவருடைய வாழ்க்கையில் நடந்த செயல் அனைத்துமே சமுதாய சிந்தனை கூடியதான். அப்படி நம்ம தனியாக பிரிக்கணும்னாக்கா அந்த சமுதாய சிந்தனைகளை எதன் மூலமா அமல்படுத்தினாரு அப்படின்னாக்கா, அவர் ஏற்படுத்தினால இந்த பொதுநிலை கழகம். இந்த பொதுநிலை கழகம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேர் வேற. வள்ளலார் கொண்டு வந்தார்ல சுத்த சன்மார்க்க சங்கம், அதுதான் கொண்டு வந்தார். ஏன் அதை கொண்டு வந்தார்னு கேட்டாக்கா, நம்ம அடிகளார் கிட்டத்தட்ட வள்ளலாருடைய மாணவர் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அருட்பா மறுப்பா இருக்குல்ல, அந்த மறுப்பா போர்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நடந்துச்சு. அந்த 30 ஆண்டுகள் நடந்த போர்ல கடைசியா தீர்ப்பு வழங்கும் போது இவர் தான் பேசினார், அடிகளார் தான் பேசினார். பேசி தீர்ப்பு வாங்கினார். யார் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க நடுவராக நம்ம மாப்பூச்சி, அது வவுசி திரிவுக்காவும் வவுசின்னா நடுவராக அறுப்பா தான் உண்மையானது, மறுப்பா கிடையாது அப்படி கொண்டு வந்தார். ஆகையினால அந்த காலத்தில் இருந்த நம்முடைய அடிகளார் வள்ளலாருடைய மாணவனா சீடனா இருந்தார். முதல்ல அதோடைய பேரே சுத்த சன்மார்க்க சங்கம் தான். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, பொதுநிலை கழகம் மாத்துறாரு. சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு ஆச்சரியம்.
அப்படின்னு அப்படின்னு செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க அது இந்த பக்கம் திரும்பிங்க. இங்க அண்ணனை இங்கே நம்ம இங்கே பார்க்கணும். இப்படி நம்ம இங்கே பார்ப்பா. அகத்திய திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் கணிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவர் ஓலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதையில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளிலே மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். கல்வியை கடைக்கோடி மனிதருக்கும் கொண்டு செல்வதையே தனது வாழ்வாக வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை இன்று தமிழ்நாடே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அத்தகைய மகத்தான நன்னாளில் நாகப்பட்டினத்தில் வாழும் ஒவ்வொருவரும் அவசியம் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் ஆளுமை நம் மண்ணின் மைந்தர் மறைமலையடிகள். ஆம், பிற மொழி கலப்பால் தமிழின் தனித்தன்மைகள் குறைந்துவிடக் கூடாது என தமிழுக்கே சிகிச்சை அளித்த தன்னிகரற்ற ஆளுமை மறைமலையடிகள். அது என்ன பெயர் மறைமலையடிகள்? அடிகள் என வருகிறதே, ஏதேனும் சமய பின்னணி கொண்டவரா என கேட்க தோன்றும். 1875ஆம் ஆண்டு பிறந்த மறைமலையடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். வேதம் என்றால் மறை, ஆசலம் என்றால் மலை. எனவே தன் பெயரை தூய தமிழ் மறைமலையடிகள் என மாற்றிக்கொண்டார். ஒரு நூற்றாண்டின் பெருவெடிப்பு மறைமலையடிகள். 1800 ஆண்டுகளாய் தமிழில் படிந்து கிடந்த அந்நிய பாசிகளை முற்றும் களைய வந்த மொழி தலைவையாளர் மறைமலையடிகள். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளிலும் மூதறிவு பெற்றவர் மறைமலையடிகள். இலக்கியம், சமயம், தத்துவம், வரலாறு, ஆய்வியல், பண்பாட்டியல், மருத்துவம், மறைபொருள் முதலிய துறைகளில் தனது 74 ஆண்டுகளில் 54 நூல்கள் படைத்த நுண்மான் நுழைப்புலம் மிக்கவர் மறைமலையடிகள். தொல்காப்பியம், திருக்குறள் முதலிய தனித்தமிழ் நூல்களையும் திருஞானபோதம், நன்னூல் விருத்தி போன்ற இடைத்தமிழ் நூல்களையும் 21 வயதிற்குள் நெட்டூறு செய்து முடித்த நினைவாற்றல் கொண்டவர் மறைமலையடிகள். 23 வயதிலேயே சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் என்ற பட்டம் பெற்றவர் மறைமலையடிகள். மறைமலை என்ற அலை மற்றும் அடித்திராவிடில் காலப்போக்கில் தமிழ் இலக்கியங்களின் மூலம் கூட முகம் மாறி போயிருக்கலாம். தொல்காப்பியம் ஐந்திரமாக இருக்கலாம், திருவள்ளுவர் ஸ்ரீவள்ளுவராக இருக்கலாம். தமிழ்நாடு என்பது வட இந்தியாவின் தென் துண்டு என வரலாறு வளைக்கப்பட்டிருக்கலாம். தன் அன்பு மகள் நீலாம்பிகையுடனான மாலை பொழுது உரையாடலே என்னுடைய இந்த தமிழ் பற்றி என்னும் ஊற்று பெருக்கை உந்தியது என மறைமலையடிகள் தன் வாழ்க்கை குறிப்பீட்டில் குறிப்பிட்டுள்ளார். எழுத்தும் பேச்சும் மூச்சு உள்ளவரை இயங்கின என நம்மால் உணர முடிகிறது. மறைமலையடிகளின் வருகையால் ஊடக மொழிகளில் பெரும் புரட்சி ஏற்பட்டது. ஜல சப்ளை ரத்து என்பது தண்ணீர் வரத்து நிறுத்தம் என மாறியது. அக்ரஸானார், தலைவரானார். ஐயா எம்ஆர்எஸ் இது மாதிரி நிறைய பயன்படுத்துறாரு. வையம் மறைமலையடிகள் மறவாது திருப்பெயர் வாழ்த்தாத நாள் இல்லை என்று மறைமலையடிகளாருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் வழங்கிய ஒரு அருமையான பாடல்.